என்னப்பா திடீர்னு ஒய்யிங்கிற? அந்த பொண்ணு யாரோ ரவுடி கூட போற மாதிரி இருக்கு. அப்பாடா, அப்படியே போய் தொலைட்டு விட்டு தொலை. என்ன இந்த பொண்ணுதான்? ஓ வாமா, உன் பிரச்சனை என்னன்னு பசங்க சொன்னானுங்க. இந்த கந்தூச்சிக்கு வந்துட்டவன்ட்ட உன் பேக்கரி உனக்கு தான். கடலூர், சிதம்பரம், சீர்காழில இருந்து கும்பகோணம், திருவாரூர், தஞ்சாவூர் வரைக்கும் எல்லா ஏரியாவும் நம்ம கைவசம் தான். உன் பேமெண்ட் எவ்வளோ? பொதுவா நான் எந்த வேலையை ஒத்துக்கிட்டாலும் ஆம்பளைங்கிட்ட நான் கேட்கற பேமெண்ட்டே வேற. ஆனா உன்ன மாதிரி பொம்பளைங்கிட்ட நான் ஆசைப்படுறதே வேற. என்ன? நீயா பிரியப்பட்டு எது கொடுத்தாலும் சரி. அந்த கை விடுற. நான் யார் தெரியுமா? கந்தோட்டி கோவிந்தா, கடலூர், சிதம்பரம், சீர்காழில இருந்து. தங்கச்சி குடும்பங்க 4 பேர் பாக்குறாங்க, சீக்கிரம் குடும்பங்க. அண்ணே சரி, இதெல்லாம் கண்டு கத்துறாடே. ஒரு நிமிஷப்பா. ஏண்டா கந்து வெட்டி கோயிந்தா, நான் என்னமோ உன்னை பெரிய ரவுடியில நினைச்சேன். ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்டா. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களை எல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கல்ஸ். ஹலோ, அண்ணன் வீரபாகு பேசும்போது அங்கடா பேச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா? சிவா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிக்க நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? வீடு காலி பண்ண வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? அந்த ரவுடி பசங்க கிட்ட போயிருக்கிறியே, ஒண்ணு கிடக்கும் நான் இருந்தா அதான் காப்பாத்த நீ இருக்கியே. எனக்கு வேற வேலை இல்லையா? எப்போ உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது. எப்போ உன்னை காப்பாத்தணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத விட பாலை கிணத்துல விட. மாவு கொட்டிச்சின்னா கழுவிடலாம், மானம் போச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா வசனமா பேசுற. சும்மா தகராறு பண்ணாம அந்த வீரபாவை கட்டிக்க. யாரு? கரண்ட் கம்பத்தை ஷாக் அடிச்ச காக்கா மாதிரி கருப்பா திரிவானே அவனையா? அவனேதான். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? மறுபடியும் என்னாச்சு? நீ எடு. நான் எப்படி எடுக்கிறது? சரி 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 வர இரு. எங்க? இங்கயா? இங்கயா? எங்க? இங்கயா? இங்கயா? இந்த வீங்கு வீங்கி இருக்கே, எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விட, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சுட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி, அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, தாத்தா சொத்து பேத்திக்குதான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு திரியறா. அவளையே நீங்க சொந்தமாக்கிட்டா. சிவா, உன்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. சொல்லுங்க முதலாளி. நான் இன்னையில இருந்து பிரியா லவ் பண்ண போறேன். பண்ணுங்க முதலாளி. தேங்க்யூ. ஆனா அதுக்கு முக்கியமா 3 தகுதி இருக்கணுமே. அது என்ன 3 தகுதி? 1,
நல்ல பர்சனாலிட்டியா இருக்கணும். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதான் நெக்ஸ்ட்ன்றலப்பா. மூணாவது இது இருக்கணும். இதுன்னா நல்ல வீரம் இருக்கணும் முதலாளி. அது பேர்ல மட்டும் தான் இருக்கு, பாடியில எதிர்பார்க்காத. நாலாவது நான் தான் 3 தான் இருக்குன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன நாலாவது? பேசாம இந்த பொண்ணு மறந்துருங்க. சிவா, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நான் செத்துடுவேன். கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு செத்துருவாளே. முதலாளி முதல்ல அவளுக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட்ல போங்க. அப்போதானே மேட்டர் கரெக்ட் ஆகும். கரெக்ட். அவளுக்கு என்னப்பா பிடிக்கும்? போயா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. என்ன முதலாளி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்ஸிங் கத்துக்கிட்டு இருக்கப்பா. இது அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு ஏன் மிருதங்க வாசிக்கிட்டு இருக்கீங்க? மிருதங்கமா? பின்ன என்னப்பா சொல்ற? பாக்ஸிங்னா இப்படி பிடிச்சு இப்படி அடிக்கணும். நிறுத்தணும். எப்படி 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 நிறுத்து பையன், சொந்த வீடு வந்துடுச்சு. முதல்ல அனுமார் மாதிரி நில்லுங்க. அனுமார் மாதிரி? வாயில கை ஓஹோ, கருத்தை நடு நெத்தில வைங்க. நடுவுல வரமாட்டேங்குதப்பா. வந்துருச்சு. 2 புருவத்தை தூக்குங்க. இப்ப நங்குன்னு உங்க அக்காளா நினைச்சு ஒரு குத்து குத்துங்க. என்ன அப்படியே நிக்குது? என்னாச்சு முதலாளி? அப்பா ஒண்ணு செய்வோமா? என்ன? ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கிறோம். எப்படி? நீ அடிச்சு விடு, நான் பிடிச்சுக்கிறேன். பெல் பாட்டம் முதலாளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் எத்தனை தடவை என்னுடைய காதலை அவகிட்ட நாகரிகமா சொல்லி பார்த்தேன். அதுக்கு அவன் மசீர மாதிரி தெரியல. அதனால அவளுக்கே தெரியாம அவ கழுத்துல இருந்த தாலியை கட்டி அவங்கள உங்க பொண்டாட்டி ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? திருத்தம். என்ன புருஷனா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முதலாளி அவங்களுக்கு கராத்தே தெரியும், அடிச்சு போட்டாங்கன்னா இந்த தாலி என்னை காப்பாத்தும். தாலி பொம்பளைக்கு மட்டும் வேலி இல்லடா, புருஷனுக்கும் வேலி. தாலி கட்ட பாக்குறியா? வலிக்குதா? இப்போ லைட்டா. முதலாளி எங்க இருக்கீங்க? என்னை அடிச்சிட்டு இல்ல, என் லேபர் வர்றா. என்ன ஆகிறேன்னு மட்டும் பாரு நீ. அப்படி வா வலிக்கு. இது புத்திசாலித்தனம். என்ன இன்னோட நீ க்ளோஸ். என்னங்க என்னாச்சு? திருடன் வீட்டுல திருடு போயிடலாம். எங்க முதலாளியில நேரம் வந்து திரும்ப வந்துங்க. கையா வச்சா அவனுக்கு பத்தாது. என்ன உடம்பு இன்னும் சரியாகலையா? அதுக்குள்ளேயே அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்து வந்து. இல்லடி, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்குள்ள நம்ம அதுல ஒரு அடியாவது எடுத்து வச்சிடணும். யாருக்கிட்ட நான் உங்க வேலையை கட்டுறேன். இருங்க, ஆரசி எடுத்துட்டு வரேன். ஐயோ வேணாண்டி, அவன் எங்க இருந்தாவது பறந்து வந்துட போறான். அதெல்லாம் ஒண்ணு வரமாட்டான். பாருங்க, அவன் பூட்டி கிடக்கு. இனிமே நீ எங்கேயுமே தேட போக கூடாது. சரி சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ, என்னை விட்டு போயிட்டேளா? செத்துட்டானா? அட பாவி, அப்படி என்னடா இவர் உனக்கு துரோகம் பண்ணார்? சொந்தமா ஒரு வீடு வாங்கி குடியேறணும்னு ஆசைப்பட்டார். அது உனக்கு பொறுக்கலையா? சொந்த வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க விடாம இப்படி அநியாயமா அவரை கொண்டுட்டியே. அவர் உழைச்சு தானே சம்பாதிச்சார். உன்ன மாதிரி அக்கால வச்சு சம்பாதிச்சார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகல.
தாலி கட்டியாவது பொண்டாட்டி ஆக்கலாம் பார்த்தேன். பிரச்சனை ஆயி போச்சு. போற போக்க பார்த்தா இந்த பேக்கரியே என்னை விட்டு போயிரும் போடுக்கடா. பேசாம அவளை ரேப் பண்ணிருங்க. 7 வருஷம் என்ன உள்ள தள்ளி விட்டு பேக்கரி நீ தள்ளிட்டு போலாம் பாக்குறியா? முதலாளி அந்த 14 புள்ள எதிர் வீட்டு பொண்ணை கெடுத்துட்டான். அதுக்காக போலீஸ் அப்படி கொடுத்தாங்க. காது வச்சவளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணல. நீ சொல்ற கரெக்ட் தான்டா. ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. அப்ப பேக்கரி நடந்திருக்கு. பேக்கரி என்னை விட்டு போக கூடாது. இதுக்காக இந்த ரேப்ப நான் அட்டெண்ட் பண்றேன். ஆமா உங்க 2 பேருக்கு மாசம் எவ்வளவு சம்பளம்? 25 ரூபா முதலாளி. அடுத்த மாசம் இருந்து உங்களுக்கு 1 ரூபா கூடடா. பார்த்தேன் ரசித்தேன். டேய் அந்த ஆண்டவனே வந்தாலும் இந்த பேக்கரி அண்ணன் இருந்து பிரிக்க முடியாதுடா. அண்ணே அப்ப நேத்து ராத்திரியில இருந்து அந்த பாம்பே மயில் இந்த கருஞ்சிறுத்தைக்கு அடிமை. அப்ப போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சது. ஏகபோகமா முடிஞ்சு. என்ன ஒரே ஒரு குறை. என்ன? கரண்ட் போனனால அவ வெக்கப்படுற அழக அண்ணனால பார்க்க முடியலடா. அண்ணே அண்ணி வராங்க. அண்ணி ஆஹா தமிழ்ல எனக்கு இப்போதைக்கு பிடிச்ச வார்த்தை தான்டா. முதலாளி ரொம்ப அமைதியாயிட்டாங்களே. அடங்க அப்படாரி கூட ஆண்மகனுடைய கைப்பட்டாவே அடங்கிருவாடா. இதுலடா பெரிய விஷயம். ராத்திரி சந்தோஷமா இருந்தா பகல்ல காரி துப்புறா. நீங்க சரியா டீல் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க பத்தி யார்கிட்ட பேசுற ராஸ்கல்? இந்தாங்க பால் சாப்பிடுங்க. எனக்கு இருக்கு பால். நீங்க டயர்டா இருப்பீங்களே. நான் டயர்டா இருக்கிறது உனக்கு எப்படா தெரியும்? கட்டிலுக்கு அடியில படுத்திருந்தியா? கட்டிலுக்கு மேல இருந்தது. என் உழைப்பெல்லாம் பாலா போச்சு. ஏய் என்னடி இது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்க. நீ இன்னும் ரெடி ஆகாம இப்படி தலைவெறி கோலமா நிக்கிறியே. எப்படியாவது தள்ளி விட்டா போதும்னு கண்டவன் தலையில என்ன கட்ட பாக்குறீங்களா? இங்க பாரு என் கல்யாணம் கிரியோட தான். போய் உன் மாமனார் கிட்ட சொல்லு. என்ன வெட்டி போட்டுருவாங்கடி. உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா நானே சொல்றேன். மாப்பிள உட்காரு. ஏமாமா நம்ம சொந்த பந்தத்திலேயே நல்ல அழகோடவும் அறிவோடவும் சொத்து பத்தோடவும் நல்ல உயரமாவும் எவ்வளவு மாப்பிள்ளைங்க இருக்கும்போது என்னையே செலக்ட் பண்ணீங்க? நான் கட்டுற தாலி என்ன ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம தாலி கட்டுற மாப்பிள்ள தான் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் ஒன்ன தேர்ந்தெடுத்தேன். ஆனா நீ ரொம்ப பேசுறியே. ஆமா சும்மா இருப்பா. தாலி கட்டுன்னு சொல்றீங்களே, 4 வார்த்தை பேச கூட எனக்கு உரிமை இல்லையா? பாருங்க மரியாதை மனசோட இருக்கட்டும். நிக்காதீங்க உட்காருங்க. ஆமா தாலி கட்டுற மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன போடுவீங்க? தாலி கட்டலன்னா மாப்பிளைய போடுவோம். இது மாப்பிளைய போடுவீங்களா? இதெல்லாம் நல்லா இல்லங்க. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொன்னா விட்டுருவா போறீங்க? என்னது? இல்ல பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பொண்ணுக்கு பிடிக்க வேண்டியது என்ன இருக்கு? பெரியவங்கள பார்த்து முடிவு பண்ண வேண்டியதா? வர்ற 25ஆம் தேதி உனக்கும் தேவகிக்கும் கல்யாணம். இன்னும் 2 நாள் தானே இருக்கு. கல்யாணம் எவ்வளவு வேலை இருக்கு? அத பத்தி நீ கவலைப்படாத. மாலைங்க எடுத்துமா நீ வா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நான் வருவேன். ஆனா தாலி கட்டினா வெட்டுவேன் அவன் சொல்லிருக்கானே. கட்டலன்னா நான் வெட்டுவேன். சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடு. நீ சாப்பிடுற கடைசி சாப்பாடு இதான். என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி உன் தலைய பலி கொடுக்க போறேன். என்ன மாப்பிள்ள கல்யாணம் நாள் அதுமா செவர பிடிச்சி ஏறிட்டு இருக்கீங்க? ஏண்டா கல்யாணம் பண்ணி நாட்டுல கலவரம் பண்ணிருக்கான். அவனெல்லாம் விட்டு என்ன ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? தாலி கட்டினா ஒருத்தன் தலையை வெட்டுங்கிறான். எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அவன் எப்படி வெட்டா நான் பாக்குறேன். ஆமா நீ பாக்குறதுக்காக நான் தலையை நீட்டு வா. அட விடுங்க மாப்பிள்ள, அவன் வந்தா ஒரு கை பாத்துறேன். ஒரு கை பாக்குறா? முதல்ல உங்க கையை காட்டு. இல்ல கைய காணா. அதான் வெட்டிட்டானே. என்னமா பர்த்டே கேக் வெட்டமா சந்தோஷமா சொல்றேன். அட அதெல்லாம் இப்ப வாங்க. எங்க போறீங்க? பொண்ணுக்கு அதெல்லாம் போக கூடாது. அப்படியா? அப்ப நான் இங்கேயே போறேன். என்ன மாப்பிள்ள உங்களோட பெரிய எம்சியா இருக்கு, போயிட்டு வாங்க. என்ன 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 மாப்பிள்ள? கிரி கிரி கிரியா? யாரையும் காணுமே. நான் பார்த்தப்ப இருந்தானே. சொல்றா கிரி அங்க இருக்கானா? முன்னாடி போயிட்டு இருக்கானா? அவன் இங்க இல்ல மாப்பிள்ள, அங்கதான் இருக்கான். நீங்க எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க. ஐயோ மொட்டையை முந்திட்டானா என் முகரே பாத்துருவானே. நான் என்ன பண்ணுவேன்? ஏ கிரி சீக்கிரம் வாடா, சிக்கிட்டா செதுக்கிற வாங்கிடா. எவன் எங்க இருந்து வரானே தெரியல, ஒரே டார்ச்சரா இருக்கு. நான் இங்க இருக்கேன்னு சொல்ல போறியா? நான் சொன்னாலும் அந்த கேனங்கி நம்ப போறது இல்ல. மாப்ள மாப்ள என்னவா? என்னன்னு கேக்குறாரு. யாரு? பொண்ணு ரூமா இங்க இருக்கு. என்ன
சிக்னல்டா. எதுக்கு? கிரிடா. எங்க 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 கிரி? எங்க கிரி? இங்க தான் இருக்கான், காணமே. அவன் படகு போட்டில இருக்கான். வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. ஐயோ, அவன் நினைச்சு என்னைய புடிச்சுவா இவனுக்கு. கூட்டிட்டு போனா நான் விட்டுருவேனா? நீ தாலி கட்ட போறியா? தாலி கட்டி கூட்டிட்டு போன்னு சொல்றேன். இந்த அப்பாடா, தலை தப்பிச்சுது. மாப்ள மாப்ள, பொண்ணை காணோம். கிரி கூட்டு போயிட்டான். கிரி எப்ப இங்க வந்தா? டேய், நான் ஆரம்பத்துல அதான்டா சொல்றேன். கிரி இங்க தான் இருக்கான். டேய் வாங்கடா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வர 22ஆம் தேதி பாலம் கட்டுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி. 3 மாசத்துல முடிஞ்சிரும். எப்படியோ நீங்க நினைச்சே சாதிச்சிட்டீங்க. நான் எங்கெங்க சாதிச்சேன்? சாதிச்சதெல்லாம் நம்ம கிரி தான். கிரி மட்டும் இல்லன்னா இந்த ஊருக்கு பாலமும் வந்திருக்காது, எங்க குடும்பமும் உயிர் பொழைச்சிருக்காது. என்னமோங்க, நான் வந்த நேரம் 30 வருஷத்து பகை தீர்ந்து போச்சு. இனிமே இந்த ஊருக்கு நல்ல காலம் தான். நீங்க தானே மிஸ்டர் வீரபாகு? கலெக்டர் சார், என் பேரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? நேத்து கலெக்டர் மீட்டிங்ல உங்களை பத்தி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம். என்ன பத்தியா? கலெக்டர் மீட்டிங்லயா? என்ன சார் பேசுறீங்க? உங்க அக்கா அடகு வச்சு பேக்கரி வாங்கினீங்களாமே, அந்த வீரபாகு நீங்க தானே? வெரி கிளவர் சாப். அட பாவிகளா, கலெக்டர் மீட்டிங்ல பேச வேண்டிய பேச்சாடாது? ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும்னு விவசாய இல்ல. சொல்ல மாட்டேன்னு உலகமெல்லாம் அள்ளி தெளிச்சுட்டீடா. ஆஹா, வந்துட்டாளையா, வந்துட்டாளே. யாருமா நீ? நீங்க தானே மிஸ்டர் வீராசாமி? ஆமா, நான் தான். இந்த வீடு என்னது? என்னது? என்னம்மா சொல்ற? ஆமா பெரியவரே, இது எங்க தாத்தா சொத்து. பத்திரத்தை பாருங்க. ஆரம்பிச்சுட்டாளா? இவன் என்னம்மா சொல்றா? யார் இவங்க? சொல்லவா? சொல்லுங்க யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்ல.